திரைப்படத்தை நம்பி ஓட்டு போட்டால் உங்கள் ஓட்டுதான் வீணாக போகும் என்று திருவள்ளூரில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பரப்புரை மேற்கொண்டார். விஜய் குறித்து அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். இன்னொரு கட்சி புதுசா முளைச்சிருக்குது. ஏப்பா தம்பிகளை உங்களை எல்லாம் படிக்க வச்சது நாங்க, ஆல் பாஸ் போட்டது நானு. பள்ளியில் படிக்கிற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு வருடம் வீணா போய்விட்டு மன உளைச்சல் இருந்த மாணவர் மன உளைச்சல் இருந்து மீட்டு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு பிரமாதமா படிச்சீங்க. எல்லாருக்கும் பட்டம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக. எங்களை மறக்கலாமா? இப்படி எல்லாமே வாங்கி அனுபவிச்சுட்டு பலனை கொண்டு போய் அங்க கொடுக்கலாமா? செடி வச்சு மரம் வச்சு தண்ணி ஊத்தி பூ பூத்து காய் காய்த்து பழத்தை வேற ஒருத்தர் படிச்சா யார் விடுவா? நியாயமா? யார் கஷ்டப்பட்டு செடி வச்சு மரத்தை பாதுகாத்து வளர்த்தா அவருக்கு தானே அந்த பலன் கிடைக்க வேணும். அதனால அருமை சகோதரன் இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு ஆட்சினா சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 8 கோடி மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை. ஏதோ பார்த்தோம், போய் பார்க்க வேண்டியதான். திரைப்படத்துக்கு போங்க, நல்லா பாருங்க, ரசிங்க, அதோட விட்டுருந்தோம். நாம கனவு காண்கிறோம், நல்லா தூங்கும் போது கனவு காண்கிறோம், அற்புதமான கனவு வரும். கண்ணை முழிச்சா கனவு காணாத போயிடும். அப்படித்தான் திரை உலகமும். சிந்திங்க. அதை நம்பி ஓட்டு போட்டா அந்த ஓட்டு தான் வீணா போகும். சிந்திங்க. என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் 50 பேர்த்த அடிக்க முடியும். இங்க வந்து அடிக்க முடியுமா? உங்க ஒரு ஆள் விட்ட ஒரே அடி அடிச்சு துப்பாக்கியில் சுடுவாரு, குட்டை பாயாது. ஆனா இவருக்கு சுடுறது குட்டெல்லாம் எல்லாத்துக்கும் பாய். அதையெல்லாம் நம்பாதீங்க அருமை சகோதரர்களே. நாங்களாம் வாழ்ந்து முடிந்தவங்க, வாழ போறவங்க நீங்க. இளைஞர்கள் தான் நாட்டை காக்கக்கூடிய பாதுகாவலர். ஒவ்வொரு இளைஞனும் சிந்திக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியங்க, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். நீங்க போடுற ஓட்டு நாட்டுடைய வளர்ச்சியா இருக்கணும். தமிழகம் ஏற்றம் பெறுவதாக இருக்கணும். தமிழகம் செழிக்கின்ற வளம் கொளிக்கின்ற நாடாக மாற வேண்டும். நல்லா சிந்திங்க. ஒரு பிரச்சனை வந்தது, ஒரே ஒரு பிரச்சனை வந்தது, 72 நாள் ஆளை காணோம். ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் துணிச்சலோடு சந்தித்து மக்களை காப்பதுதான் ஒரு கட்சி தலைவருடைய கடமை. அப்படி ஏதாவது இருக்குதா? உண்மைதானே பேசுறோம். சிந்திக்க வேண்டும், ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இது வாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம். இன்றைக்கு மக்கள் விரோத ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றால் அந்த ஓட்டு யாருக்கு அளிக்க வேண்டும் என்று சிந்தித்து சிந்தித்து சிந்தனையில் அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் தான் நாடு காப்பாற்றப்படும் என்ற நிலையை நீங்கள் உருவாக்கணும்.